கதிரியக்க சிதைவு விதி. அறிமுகம். வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் கதிரியக்க சிதைவு விதி எனப்படும் ஒரு முக்கியமான அணு இயற்பியல் கருத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு கதிரியக்க மாதிரியில் மில்லியன் கணக்கான நிலையற்ற அணுக்கருக்கள் உள்ளன. ஆனால் அனைத்து அணுக்கருக்களும் ஒரே நேரத்தில் சிதைவது இல்லை. கதிரியக்க சிதைவு என்பது ஒரு சீரற்ற செயல்முறையாகும். ஒரு நாணயத்தை வீசுவது போல ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் கணிக்க முடியாது. ஆனால் நிகழ்தகவை நாம் கணிக்க முடியும். கதிரியக்க சிதைவின் சீரற்ற தன்மை. இங்கு ஒரு அணுக்கரு கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் அணு எண் 82 விட அதிகம். எனவே இது இயற்கையாகவே கதிரியக்க சிதைவுக்கு உட்படும். அதனால் ஆல்பா துகள், பீட்டா துகள் மற்றும் காமா கதிர்களை இது வெளியிடுகிறது. ஒரு கதிரியக்க மாதிரியில் மிக அதிக எண்ணிக்கையிலான அணுக்கருக்கள் உள்ளன. அனைத்து அணுக்கருக்களும் ஒரே நேரத்தில் சிதைவடைவது இல்லை. சிதைவு என்பது ஒரு சீரற்ற செயல்முறையாகும். எந்த அணுக்கரு சிதைவடையும் என்பதை நாம் கணிக்க முடியாது. ஆனால் காலப்போக்கில் சராசரியாக எத்தனை அணுக்கரு சிதைவடையும் என்பதை நாம் கணிக்க முடியும். எந்த அணுக்கரு சிதைவடையும் என்பதை நாம் கணிக்க முடியாது. ஆனால் காலப்போக்கில் சராசரியாக எத்தனை அணுக்கரு சிதைவடையும் என்பதை நாம் சரியாக கணிக்க முடியும். கதிரியக்க சிதைவின் வீதம். சிதைவு வீதம் அப்போதுள்ள சிதைவடையாத அணுக்கருக்களின் எண்ணிக்கைக்கு நேர்தகவில் இருக்கும். சிதைவு வீதம் அப்போதுள்ள சிதைவடையாத அணுக்கருக்களின் எண்ணிக்கைக்கு நேர்தகவில் இருக்கும். கணிதம் பிரகாரம் -dn/dt proportional n. இங்கு n என்பது அப்போதுள்ள சிதைவடையாத அணுக்கருக்களின் எண்ணிக்கை ஆகும். மேலும் dn/dt என்பது சிதைவு வீதம். இங்கு எதிர்குறி கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் காலத்தை பொறுத்து n குறைவதை குறிக்கிறது. மேலும் விகிதாச்சார மாறிலி லாம்டா நாம் இங்கு பயன்படுத்தி ஒரு தகவு சமன்பாட்டை நேர் சமன்பாடாக மாற்றுகிறோம். அதன் பிரகாரம் dn/dt = -λn. இப்பொழுது நாம் கதிரியக்க சிதைவுக்கான சமன்பாட்டை பார்க்க போகிறோம். dn/dt = -λn என்ற சமன்பாட்டை நாம் திரும்ப எழுதிக் கொள்கிறோம். dn/dt = -λn. இப்பொழுது n இடதுகை பக்கமும் t ஐ வலதுகை பக்கமும் நாம் மாற்றுகிறோம். அதனால் dn/n = -λdt கிடைக்கிறது. இப்பொழுது இதை நாம் இலகுவாக தொகை வகையீடு செய்யலாம். இன்டகிரேஷன் லோயர் லிமிட் n0 to upper limit n dn/n = integration 0 to t dt. இடதுகை பக்கம் இன்டகிரேஷன் dn/n என்பது log n க்கு சமம். இன்டகிரேஷன் dt என்பது t க்கு சமம். இப்பொழுது நாம் லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டை பிரதியிட வேண்டும். log n லோயர் லிமிட் n0 அப்பர் லிமிட் n = -λt. நாம் லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டை பிரதியிட்ட பிறகு நமக்கு கிடைப்பது t-0, அது t ஆகும். இதை நாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வோம். ln n/n0 = -λt. இரண்டு பக்கமும் நாம் எக்ஸ்போனன்ட் எடுக்கும் பொழுது அடுக்குக்குறியை பயன்படுத்தும் போது நமக்கு கிடைப்பது n/n0 = e -λt. இந்த சமன்பாடு n = n0 e−λt என்று மாற்றுகிறோம். இந்த சமன்பாட்டை நாம் கதிரியக்க சிதைவு விதி என்று அழைக்கிறோம். இந்த கதிரியக்க சிதைவு ஒரு அடுக்குக்குறி முறைப்படி அணுக்கருக்கள் மிக வேகமாக குறையும். இதன் பொருள் அனைத்து கதிரியக்க அணுக்கருக்களும் சிதைவதற்கு முடிவில்லா நேரம் எடுத்துக்கொள்ளும். இதை ஒரு வரைபட மூலம் பார்க்கலாம். x அச்சில் காலம், y அச்சில் சிதைவுறா அணுக்கருக்களின் எண்ணிக்கை. இந்த வரைபடத்தில் நாம் பார்ப்பது ஒவ்வொரு அரை ஆயுட்காலத்திற்கும் கதிரியக்க அணுக்கள் பாதியாக குறைந்து கொண்டு வருகின்றன. எனவே முழு அணுக்கருக்களும் சிதைவடைவதற்கு
முடிவில்லா காலத்தை இது எடுத்துக்கொள்ளும். எக்ஸ் அச்சு எப்பொழுதும் வரைபட கோட்டை தொடக்கூடாது. கதிரியக்க செயல்பாடு அல்லது சிதைவு வீதம், இதை நாம் செயல்பாடு என்று கூறுகிறோம். ஒரு வினாடிக்கு சிதைவடையும் அணுக்கருக்களின் எண்ணிக்கை செயல்பாடு என்று வரையறுக்கப்படுகிறது. ஒரு வினாடிக்கு சிதைவடையும் அணுக்கருக்களின் எண்ணிக்கை, அதுதான் சிதைவு வீதம். ஆர் என்பது மட்டு dn/dt ஆகும். ஆர் என்பது எப்பொழுதும் நேர்க்குறி மதிப்பு ஆகும். dn/dt என்பதை நாம் -λn என்று படித்திருக்கிறோம். எனவே dn/dt எடுத்துவிட்டு நாம் λn பிரதியிட வேண்டும். மட்டுக்கு பதிலாக இந்த எதிர்க்குறி மறைந்துவிடும். r = λn. r என்பது t என்ற காலத்தில் உள்ள செயல்பாடு. ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள செயல்பாடு r0 = λn0 ஆகும். n0 என்பது ஆரம்பத்தில் உள்ள அணுக்கருக்களின் எண்ணிக்கை. r என்பது t நேரத்தில் செயல்பாடு. r0 என்பது ஆரம்ப காலத்தில் கதிரியக்க செயல்பாடு. காலத்தை பொறுத்து எண் குறைவதால் செயல்பாடும் குறைகிறது. r = r0 e λt என்ற சமன்பாட்டை நாம் பெறலாம். r = λn, r0 = λn0. இவை இரண்டு சமன்பாட்டையும் n0 = n0, n = n0 e λt மூலம் நாம் r = r0 e λt என்ற சமன்பாட்டையும் பெறலாம். கதிரியக்க செயல்பாட்டின் அலகுகள். SI அலகு, இது பெக்கரல் ஆகும். ஒரு பெக்கரல் என்பது ஒரு வினாடிக்கு ஒரு சிதைவை தரும் தனிமத்தின் செயல்பாட்டை குறிக்கும். ஒரு வினாடிக்கு ஒரு சிதைவை தரும் தனிமத்தின் செயல்பாடு ஒரு பெக்குரல் ஆகும். பெரிய அலகு அல்லது மற்றொரு அலகு, அது கியூரி ஆகும். ஒரு கியூரி என்பது 3.7 × 1010 சிதைவுகள் பர் வினாடி ஆகும். ஒரு கியூரி ஈக்குவல்ஸ் 3.7 × 1010 பெக்குரல். ஒரு கியூரி என்பது 1 கிராம் ரேடியம் ஒரு வினாடியில் உமிழும் சிதைவுகளின் எண்ணிக்கைக்கு சமமாகும். ஒரு கியூரி என்பது 1 கிராம் ரேடியம் ஒரு வினாடியில் உமிழும் சிதைவுகளின் எண்ணிக்கைக்கு சமமாகும். அந்த எண்ணிக்கை தான் 3.7 × 1010. எனவே மாணவர்களே, நினைவில் கொள்ளுங்கள், கதிரியக்க சிதைவு சீரற்றது. ஆனால் அது அடுக்குக்குறி விதியின்படி அதிவேகமாக அணுக்கருக்களை குறைக்கிறது. n = n0 e λt என்ற சமன்பாடு மிக முக்கியம். மேலும் r = r0 e λt என்ற இந்த சமன்பாடும் முக்கியம்.